ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம இதை சுற்றி நம்ம எப்படி ஃபில்லிங் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது சிக்கு கோலை மாதிரி இங்கே ஆரம்பித்து இப்படி இதை சுற்றி அவுட்லைன் ஒர்க்கு ஜர்தோசியை வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டிச்சு. இந்த ஒவ்வொரு ஸ்டோனு திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி கவர் பண்ணும்போதும் ரவுண்ட் ஸ்டோனு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் இப்போ பார்க்க போகிறோம். இது ஸ்டோன் வச்சும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், பேர்ல் பீட் இருக்குல்ல அதை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை சுற்றியுமே நான் ஜர்தோசி வைப்பேன். எந்த இடத்துல பீடு வைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து எப்படி ஜர்தோசி வைக்கணுங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக 4 mm சைஸில் ரவுண்ட் ஸ்டோன் நடுவில் ஒட்டிட்டு அதே 4 mm சைஸில் திலகம் ஸ்டோன் திலகமில் குந்தன் ஸ்டோன் எடுத்து சுற்றி நான் ஒட்டியிருக்கேன். இந்த பிளைன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்டர் மாதிரி தான் நம்ம இந்த ஜர்தோசியை கொடுக்க போகிறோம். அதனால் ஃபிட்டிங் ஸ்டோனு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தேவை கிடையாது. பிளைன் குந்தன் ஸ்டோனே தாராளமாக போதும். இப்போ நான் பிங்க் கலரில் ஒட்டியிருக்கேன். நான் க்ரீன் கலரில் ஜர்தோசி வச்சு கவர் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக எந்த கலரில் வேணாலுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலரில் ஜர்தோசி எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா, ஜர்தோசி யூஸ் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போதும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். ஷூவிங் த்ரெட்டு நான் வீடியோவில் எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் த்ரெட் யூஸ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நார்மல் ஷூவிங் த்ரெட் எடுத்துருக்கேன் நான். இதுக்கு நார்மலாக பீட்ஸ் நீடில் தான், நார்மலாக அயன் நீடில் பீட்ஸ் நீடில் நான் காட்டுவேன்ல, அந்த நீடில் வச்சு தான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அந்த இது தெரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2-3 டேஸில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி, லைன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, ஷேப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றி இவ்வளோ இடம் இருக்குல்ல, இதில் எந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுற இடம் அதாவது இந்த கோபுரம் மாதிரி இப்படி முடியுது அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து நம்ம இப்படி போகிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த ஸ்டோனை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஜர்தோசி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த சைஸில் தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்து நான் காட்டுறேன். இது நான் நீடில் சைஸுக்கு நான் கட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் எப்போதும். இப்போ சின்னதாக கட் பண்ணி எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஜர்தோசியை போட்டுட்டு இந்த ஜர்தோசி ஸ்டிச் வீடியோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெத்தடு மட்டும் பாருங்கள். நான் சாதிங்கிற ஜர்தோசி வச்சு தான் இந்த இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கண்டினியூஸ் ஸ்டிச் இது ப்ராக்டிஸ் கிடையாது. நான் லைன் அப்லோட் பண்ணுறேன். இது அந்த ஸ்டிச்சை வச்சு இந்த ஸ்டோனுக்கு சுற்றி நம்ம எப்படி அவுட்லைன் ஒர்க் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒன்றை வச்சு ஒரு ஸ்டோனை சுற்றி ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டோனுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்க போகிறோம்.
கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2-3 டேஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கும்போது அந்த ரவுண்ட் ஸ்டோன் இருக்குல்ல, அதை ஒட்டி அந்த ரவுண்டை கொண்டு வந்து லைட்டாக அந்த சைடு ஒட்டி கொண்டு வந்து இந்த ஸ்டோனில் ஏறி இப்படி வரும். இந்த மாதிரி வரும்போதே ரவுண்ட் ஸ்டோனை சுற்றியும் கவர் ஆகிடும், திலகம் ஸ்டோன் சுற்றியுமே நம்மளுக்கு வந்து நல்லா கவர் கொடுக்கும். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் டிசைனில் ஃப்ளார் டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே புட்டாஸ் வைப்போம்ல, அந்த இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு கடைசியில் கொஞ்சம் தான் தேவைப்படுது ஜர்தோசி. அதுக்கேற்ற மாதிரி நான் சின்ன பீஸ் எடுத்து தச்சு முடிச்சுக்கிறேன். சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த புட்டாஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. கண்டினியூஸ் ஸ்டிச் வச்சு இப்படி தான் இந்த புட்டாஸ் பண்ணுறது. இப்போ பீடு வச்சு எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நான் 4mm எல்லோ கலர் பீடு எடுத்திருக்கேன். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சாதிங்கிற ஜர்தோசியை தான் எடுத்திருக்கேன். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டிச்சுக்கு வந்து நான் ஜர்தோசி பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் பிகினராக இருக்கும்போது. இப்போ இந்த 5 பீடு எந்தெந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் அந்த கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பர்ஃபெக்டான ஷேப் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 5 மார்க்கிங்கில் இந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு பீடை போட்டுட்டு லாக் ஸ்டிச்சுமே கொடுத்துடணும். அப்போ தான் அந்த பீடு வந்து ஆடாது, அசையாது. லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஸ்டிச் போட்டு பக்கத்தில் இன்னொரு பீடை வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கேப் வரும் இந்த பீடுக்கும் இந்த பீடுக்கும் நடுவில். சின்னதாக ஸ்டிச் போடுங்க. நான் 4mm பீடுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வேறு சைஸில் பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சைடில் ஒரு லாங்காக செயின் ஸ்டிச் அந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் லாக் சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு பீடு. இந்த மாதிரியே இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எண்ணாட்டுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எண்ணாட் போட்டுட்டு ஜர்தோசி பீஸ் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை
நீடில் எடுத்துட்டு நம்ம அதில் பார்த்த மாதிரியே தான் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் பார்த்த மாதிரியே தான் நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு அதே மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி அந்த ரவுண்டை வந்து கவர் பண்ணுற விதமாக ஸ்டிச் வந்து போட்டுட்டு வர போகிறோம். ஒவ்வொரு ரவுண்டை சுற்றியுமே நம்ம அழகாக இப்போ நான் வந்து பீடு வைக்கும்போது கொஞ்சம் அன்ஈவன் ஷேப் இருந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டை சுற்றியுமே நம்ம வந்து சுற்றி ஜர்தோசி வச்சு தைச்சிட்டு வரும்போது கரெக்டான ஸ்பேஸில் இருக்கும் நம்ம வச்ச பீடோட இடம். இங்கே பாருங்கள், 2 ஸ்டிச்சுமே 2 புட்டாஸ் டிசைனுமே வந்து ஃப்ளார்ஸ் டிசைன்னு சொல்லலாம், புட்டாஸ்னு சொல்லலாம். 2 டிசைனுமே வந்து எனக்கு இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.